ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த நம்ம பியூட்டிஷியன் கிளாஸ் 8:30 சொல்லியிருந்தோம். சாரி, கொஞ்சம் பார்லர் ஒர்க்குனால கொஞ்சம் லேட் ஆகிட்டுங்க. தென் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்ன மேம் இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலையான்னு. லேட்டாக வந்ததுக்கு ஸோ சாரி. டெய்லி இன்னும் ஷெடியூலாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அழகு, ஃபேஷியல். வீட்டில் இருந்தபடியே லேடிஸ் நம்மளோட முகத்தை நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணி அழகாக வச்சுக்கிறது, கிளியராக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. தென் இந்த லைவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு டிப்ஸ் காத்துட்ருக்கு. ஃபேஸ் பிரைட்னிங் அப்படிங்கிறதுக்காண்டி டிப்ஸ் காத்துட்ருக்கு. தென் ஃபேஸ் பிரைட்னிங்காக இருக்கணும், நல்லா பளபளன்னு இருக்கணும். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கணும். எல்லாருக்குமே ஆசை தாங்க இருக்கும். தென் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு பார்லர் போயிட்டு மேக்கப் போட்டு வர முடியல, ஃபங்க்ஷன் போகிறப்ப இன்ஸ்டண்ட்டாக கிளம்பி நம்ம போயிடுறோம். அந்த டைமில் வீட்டில் எனக்காவது ஏதாவது பண்ணிட்டு போகணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். தென் என்னென்ன க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியலங்க, எப்படி ஐப்ரோஸ் போடணும், எப்படி ஃபேஷியல் பண்ணிக்கணும் வீட்டில் இருந்தே அப்படின்னு தரலாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தென் நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறம் வர ஒரு வீடியோவையும் பாருங்கள். தென் ஒன்றா ஒரு நாளைக்கும் மாஸ்டர் கிளாஸஸ் நடக்கும். தென் இது பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட கிளாஸுங்க. உங்களோட கேள்விகளை, கொஷின்களை கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. எல்லாத்துக்குமே பதில் காத்துட்ருக்கு, எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவேன். என்னோடய கிளாஸஸ் நோட்ஸஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வரும், அதையும் பாருங்கள். லைவை கடைசி வரைக்கும் கம்மி பண்ணி பாருங்கள் மக்களை. தென் நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்க, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேர் வந்து வீட்டில் இருந்தே நம்ம ஃபேஸ் எப்படி க்ளீனாக பண்ணிக்கிறது, க்ளீனாக வச்சுக்கிறது. எனக்கு பார்லர் போகலாம், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அமௌண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேம், நான் வீட்டில் இருந்தே என்னை மேக்கப் பண்ணிக்கணும், ஓரளவு வந்து நல்லா ப்ரைட்னிங் ஆக்கணும், அதுக்குள்ளே டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க என்கிட்ட கமெண்டில். தென் பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க, தென் வைக்காதவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் பொருந்தும். சில பேருக்கு வந்து அலர்ஜி ஸ்கின்னாக இருக்கும். ஸ்கின்னோட வகைகள் நம்ம பார்த்துருந்தோம். சாதாரண ஸ்கின், எண்ணெய் பசையுள்ள சருமம், ஒவ்வாமை அதாவது அலர்ஜி ஸ்கின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறண்ட சருமம். 4 வகையாக வந்து ஸ்கின்னை நம்ம வந்து பார்க்குறோம். தென் இந்த 4 வகை சருமத்துக்குமே ஒத்து போகிற மாதிரி ஃபேஷியல் பண்ணலாம், வீட்டில் இருந்த பொருட்களை வச்சே ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தாங்க கொடுத்துருக்கேன். இது ஜென்ஸ் லேடிஸ் 2 பேருமே இந்த ஃபேஷியல்ஸை யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் 100% வராதுங்க. இந்த கெமிக்கல் ரேஷியோ எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இந்த ஃபேஷியல் பண்ணுறதுனால க்ளோனஸ் கொஞ்சம் ஃபஸ்ட் நாள் 2வது நாள் கம்மியாக தான் தெரியும். எனக்கு கம்மியாக தெரிஞ்சாலுமே உங்களுக்கு போக 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 இந்த ஃபேஷியலை நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு இது நல்லா சூட் ஆகிடும். ஃபேஸ் தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறோம். தென் லைவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 6:30 to 7:30, 8:30 to 9:30 லைவ் கிளாஸ் வரும். அட்டென்ட் பண்ணிவிடுங்க. நோட்ஸை இது பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம பார்லர் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு 30ஆம் தேதி அன்னைக்கு மாஸ்டர் லைவ் கிளாஸ் நடக்குது. பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், கிளாஸுக்குள்ளே போவோம். ஓகேவா? இப்படி பாருங்கள், சில ஃபிகர்ஸ் காமிக்கிறேன். தென் அதை பார்த்து நோட்ஸை நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸ் கண்டிப்பாக நடக்கும், பாருங்கள். இப்போ வந்து நேச்சர் ஃபேஷியல் பார்க்க போகிறோம். நேச்சர் ஃபேஷியல் கிளென்சிங்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்டு ஸ்டெப் என்ன, எல்லாத்தையுமே பார்த்துருவோம். தென் ஃபஸ்ட்டு கிளென்சிங் அப்படின்னா நான் காலையிலே சொல்லியிருந்தேன். கிளென்ஸ் பண்ணுறது, ஃபேஸில் மேலே உள்ள அழுக்குகளை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸை வந்து க்ளீனப் பண்ணுறது தான் கிளென்சிங். சரிங்களா? இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் மேலே உள்ள அழுக்கு, அதாவது இப்போ நம்ம ஸ்கூட்டியில் போகிறோம், தென் வெளில போகிறோம் வரோம், அந்த டஸ்ட் எல்லாமே படிஞ்சிருக்கும். தென் இந்த டஸ்ட்டுங்களை மேலோட்டமாக க்ளீன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தாங்க கிளென்சிங். இந்த கிளென்சிங்கை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 2வது ப்ராசஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஒன் இஸ் ஸ்க்ரப்பிங். இதுவும் ஃபேஸை வந்து
க்ளீனப் பண்ணுறது தாங்க. அதான் ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன திரும்பவும் ரெண்டாவதாக ஒரு க்ளீனப் அப்படின்லாம் கேட்காதீங்க. தென் நம்ம ஸ்கின்னில் வந்து சின்ன சின்ன துவாரங்கள் இருக்குங்க. அந்த துவாரங்களை வந்து திறக்கணும். ஏன் திறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி போடுறோம், க்ரீம்ஸ் போடுறோம், ஏதாவது ஒரு க்ரீமை ஒரு ஃபவுண்டேஷனோ ஏதோ ஒன்று வந்து அப்ளை பண்ணிடுறோம். தென் வந்து துவாரங்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் நம்மளுக்கு வந்து கெட்ட நீர், உடம்புல இருக்க கெட்ட நீர் வந்து உடம்புலேருந்து எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் சின்ன சின்ன துவாரங்கள் வழியாக வெளியே ஏற்றணும். வெளியில் வந்தால் தான் ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு அந்த கெட்ட நீர் வந்து படிஞ்சிடாது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த துவாரங்கள்லேருந்து வியர்வை வெளியாகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறோம், காலம்பறை ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டு ஒரு ஒரு 5 இன்ச் அளவுக்கு பவுடர் அடிச்சிடுறோம். தென் பவுடர் அடித்தோடனே என்ன ஆகுது, அப்படியே பூசி மொழுகின மாதிரி அந்த ஓட்டைங்கள்லாம் அடைபட்டுருது. தென் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த அந்த நேரத்தில் நம்ம பளிச்சுன்னு தெரியும். தென் நம்மளோட வேர்வை அந்த கெட்ட நீர் எல்லாமே வெளியாகாது. அப்போ உள்ளுக்குள்ளே இருந்து கொஞ்ச நாள் போக 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 நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மேலே 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 க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே தடவை இந்த மாதிரி என்ன ஆகிடும்னா கொஞ்ச நாளில் பிம்பிள்ஸாக வெடித்து வர ஆரம்பிச்சிடும். அது இதனால தான் பிம்பிள்ஸ் உருவாகுது. சில டீனேஜ் பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்க, வீட்டில் உள்ள லேடிஸை கேட்பாங்க, நான் ஒன்றுமே போடுறதில்ல மேம், சும்மா லைட்டாக ஏதாவது ஒரு க்ரீமை போட்டு பவுடர் அடிப்பேன், அவ்வளோதான் பண்ணுவேன், பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் தெரியுது, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. தென் அவங்களுக்காண்டி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வந்து க்ரீம்ஸை 24 போடவே வேணான்னு நான் சொல்ல வரலைங்க. 24 ஹவர்ஸும் க்ரீம்ஸை ஃபேஸில் இருக்கிறத கண்டிப்பாக அலோவ் பண்ணாதீங்க. தென் உங்கள் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, 18 வயசுக்கு மேலே உள்ள டீனேஜர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, 24 ஹவர்ஸும் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் ஏதோ ஒரு க்ரீமை இது பண்ணாதீங்க. அதாவது சோப்பு வச்சு தான் கழுவணும், ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு தான் கழுவணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஃபேஸை ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 தடவை வெறும் ப்ளைன் வாட்டர் வச்சு நல்லா ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நல்லா கழுவிட்டு நல்லா காட்டன் துணியால் தொடச்சிடுங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வீட்டில் இருந்தே நேச்சர் ஃபேஷியல் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தென் நம்ம ஏற்கனவே பார்த்த கிளாஸஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் ஏன் நடத்துகிறோன்னா, வீட்டில் இருக்க லேடிஸ் தென் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பார்லர் போக முடியாதவங்க, தென் அலர்ஜி ஸ்கின் உள்ளவங்க, அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். தென் பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்னா என்ன, ஸ்க்ரப்பிங் எதுக்கு பண்ணணும்னு சொன்னேன். இப்போ துவாரங்களை திறக்கணும். ஏன்னா துவாரங்களுக்குள்ளேருந்து வியர்வை வந்து வெளியாகணும்னா நம்ம துவாரங்களை திறக்கணும். அதுக்காண்டி தான் நம்ம இப்போ ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம். ஸ்க்ரப்பிங் பண்ணி முடித்தோன்னே, இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் க்ரீம் போட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, அப்போ வந்து ஃபேஸ் வந்து மூடியே இருந்திருக்கும். புதுசாக காற்று உள்ளே போகும்போது ஒரு விதமான இரிட்டேஷன் வருங்க உங்களுக்கு. அந்த இரிட்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகணும். அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து 3ஆவதாக பண்ண போகிறது பேர் தான் டோனரிங். அப்படின்னா டோனர், அது வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவராக இருக்கலாம், இல்லை ரோஸ் அது மாதிரி இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வச்சு நாட்டு ரோஸ் இருக்குது இல்லையா, அந்த நாட்டு ரோஸையே நீங்கள் இது பண்ணிக்கலாம். நாட்டு ரோஸை வந்து பியூராக வாங்கி, அதாவது அந்த ரெட் கலரில் கிடைக்கும்ல அந்த ரோஸை வாங்காதீங்க, ஒயிட் கலரில் கிடைக்கும்ல நாட்டு ரோஸ், அந்த ரோஸை வாங்கி நாளே இது வந்து ஒரு 10 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வாங்கிட்டு அதை உதுத்துட்டு வெறும் ப்ளைன் வாட்டரில் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா பிங்க் கலராக மாறிடும். அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு, ஆறுனதும் ஊற்றுங்க, ஊற்றி வச்சுட்டு தென் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலம்பரை நீங்கள் எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3ஆவது ஒன்று என்ன சொன்னோம், டோனரிங். டோனர் பண்ணதுக்கப்புறம் 4ஆவதாக என்ன பண்ண போகிறோம், ஜெல். எப்படின்னா, நம்ம ஜெல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஷைனிங்காக மாற்றுங்க. ஸ்க்ரப்பிங் பண்ணி முடிச்சுட்டு டோனரிங் பண்ணி முடிச்சுட்டு ஜெல் பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். நம்ம இந்த ஜெல் பண்ணுறது வந்து ஃபேஸை நல்லா ஷைனிங்காக ஆக்கும், வளவளன்னு ஆக்கும், ஃபேஸ் நல்லா க்ளீனப்பாக இருக்கும். அடுத்து பண்ணுறது ஆவி பிடித்தல். இந்த ஆவி பிடித்தல் எதுக்கு பண்ணுறதுன்னா, உள்ளுக்குள்ளே படிஞ்சிருக்க அந்த பிளாக் ஹெட்ஸ், அதாவது இறந்த செல்கள் நிறையா இருக்குங்க நம்ம ஸ்கின்ல. இறந்த செல்கள் வந்து ரிமூவ் பண்ணதான். சில பேருக்கு கருந்திட்டுகள் வருது, எனக்கு அந்த வடு வந்து மாறவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இறந்த செல்கள் வந்து அங்கங்கே படிக்கிற மாதிரி தான். பெங்களூர்ஸ் இந்த மாதிரி ஹையாக இருக்க அந்த சைடு உள்ள சொசைட்டி சைடு உள்ள பார்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் மாதிரி காமிப்பாங்கங்க.
பார்லர் போனோடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு மிரர் மாதிரி காமிப்பாங்க. தென் அந்த மிரரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்கின்னில் வந்து எங்கெங்கே டஸ்ட் இருக்குது, அவங்க ஸ்கின்னில் வந்து எங்கெங்கே தடிச்சிருக்கு, எங்கெங்கே வந்து அலர்ஜியாக இருக்குது, எந்த இடத்துல எண்ணெய் பசு அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல வறட்சி தன்மை அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக தெரியும். அது எப்படி நம்ம ஜெராக்ஸ் எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஃபேஸ் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்லாம் நிறையா இருக்குங்க. நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஆவி பிடித்தல் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு மசாஜுங்கிறது மஸ்ட்டுங்க. மசாஜ் எதனால் கொடுக்குறோம், கெட்ட நீரை வெளியேற்றி ஃபேஸ்லேருந்து கீழே இறக்கி ஷோல்டர் வரைக்கும் கொண்டு போகிறோம். தென் அதுக்கு பேர் தான் மசாஜு. கடைசி ஸ்டேஜ் 7th தான் ஃபேஸ் பேக். இந்த 7 ஸ்டெப் மட்டும் தாங்க ஃபேஷியல். நேச்சர் ஃபேஷியல் நம்ம ஹெட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா நேச்சர் ஃபேஷியல் செய்கிறதுக்கு மொத்தம் 7 ஸ்டெப்பு. இப்போ என்னென்ன பொருட்களை வச்சு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்க போகிறோங்க. கிளென்சிங் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க காமனாக யூஸ் பண்ணுற இளநீர் ப்ளஸ் பால் பவுடர் தாங்க. அமுல்யா பால் பவுடர், எந்த பால் பவுடர் எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் தென் இந்த பால் பவுடரில் ஒரு ஸ்பூன் உங்கள் ஃபேஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ரெண்டு சொட்டு அளவு இளநீர். அந்த பேக், அதாவது அது உடனே பால் பவுடர் வந்து உடனே இதாகிடும். க்ரீமியாக, ரொம்ப வாட்டரிஷாக வேணாம், க்ரீமியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸில் ஒரு ஸ்பாஞ்சை வச்சு இல்லை கையாலேயே ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes மசாஜ் கொடுக்க போகிறீங்க. 5 to 10 minutes. இப்போ ஃபேஸில் மேலோட்டமாக உள்ள அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஸ்கின்னு நல்லா பால் மாதிரி நல்லா அப்படியே ஷைனிங்காக மாற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் செஞ்சு பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. பால் பவுடர் ப்ளஸ் இளநீர் ரெண்டு காம்பினேஷனுமே உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ ஆக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறாங்க. ஸ்க்ரப்பிங் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து கிளென்சிங் வந்து மேலோட்டமான அழுக்கு போயிடுச்சு. தென் ஃபேஸ் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு, பால் மாதிரி நல்லா ஆயிடுச்சு. ரெண்டாவது பண்ண போகிறது ஸ்க்ரப்பிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்க்ரப்லேயே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்க்ரப் நிறையா இருக்குது, நார்மல் ஸ்க்ரப் இருக்குங்க. ஸ்க்ரப்பிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்கள் உள்ள துவாரத்தை திறக்கிறதுக்கு. இதுக்கு நம்மளுக்கு பயன்பட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவா, அரிசி மாவு ப்ளஸ் ஜீனி. இது 3ல் ஏதாவது ஒன்று போதுங்க. ப்ளஸ் தக்காளியை 2ஆக நடுப்புற கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு ரவா, அல்லது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் தான் ரவா யூஸ் பண்ணிக்கோங்க, அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அப்படி இல்லை கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு வந்து ரொம்ப டெட் செல்ஸ் இருக்குது, நான் நல்லாவே ரிமூவ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தக்காளியை 2ஆக கட் பண்ணி ஜீனி 2 பக்கத்துமே போட்டுக்கோங்க. 2 சைடுமே தக்காளியோட 2 அந்த உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த ஜூஸ் மேலேயே 2 பக்கத்துமே ஜீனி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கத்துமே போட்டுட்டு 2 கன்னத்துலேயுமே ரொட்டேஷன் சர்க்கிள் வீவில் வந்து நீங்கள் வந்து அப்படியே ரொட்டேஷன் வீவில் அழகாக நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கிட்டே வாங்க. நல்லா மசாஜுக்கு ஒரு 5 to 10 minutes இதுவுமே கொடுக்கலாங்க. 5 to 10 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் 5 minutes காய விட்டுருங்க. தக்காளி வந்து நல்ல க்ளோனஸ் ஏஜென்ட். அதில் தக்காளிக்குள்ள சிட்ரிக் ஆசிட்ஸ் வந்து நல்ல ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக்கும். இது ஒரு 5 to 10 minutes மூக்கு ஓரம், கழுத்து ஓரம் எல்லாத்துலேயுமே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஸ்கின்னோட துவாரங்கள் வந்து திறந்துருக்கும். துவாரங்கள் திறந்தோன்னே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப நாளாக ஃபேஷியல் ஏதாவது க்ரீம் போட்டு உங்களுக்கு துவாரங்கள் வந்து மூடி இருக்கும். தென் அந்த துவாரங்களை திறக்க வைக்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம். திறந்த உடனே புது காற்று உள்ளே போகும்போது ஸ்கின் ரொம்ப வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக. அந்த எரிச்சலை குறைக்கிறதுக்காண்டி நம்ம 3rd one பண்ண போகிறது தான் டோனரிங். சரிங்களா? இப்போ டோனரிங் என்ன சொல்லியிருந்தேன், முதல் நாள் இரவே வந்து ரோஸ் இதழ் ப்ளஸ் நீர், அதாவது வாட்டர், இளநீர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள். அந்த இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும். இதை வந்து டோனரிங் பண்ணுறீங்க, அதாவது ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க. 5 to 10 minutes நல்லா காய விடுங்க. ஃபேஸ் நல்லா க்ளோனஸ் ஏற ஆரம்பிக்கும். இதை நல்லா ஒரு 10 minutes வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அடுத்து 4th ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெல்லு எதுக்கு நம்ம சொன்னோம், ஃபேஸை நல்லா ஷைனிங்காக மாற்றுறதுக்கு தான் அந்த ஜெல்லு இதுலேருந்து இது பண்ணுறோம். சோற்றுக்கற்றாழை எல்லா வீட்லேயுமே இருக்குங்க, கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே இருக்கும். இந்த சோற்றுக்கற்றாழையே எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஜெல்லி பீஸில் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி கீழேருந்து சர்க்கிள் மோஷன்லாம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு
ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி ஒரு 5 to 15 மினிட்ஸ் காய விடுங்க. உங்கள் ஃபேஸை இப்போ நீங்கள் பார்த்தீங்க, தொடச்சி பார்த்தீங்கன்னா தங்கம் போல் மாறி இருக்குங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும். அடுத்து இந்த 15 நிமிஷம் கழித்து ஆவி பிடிக்கிறோம், ஸ்டீமிங் பண்ணுறோம் இங்கிலீஷில். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஆவி பிடிக்கிறதுக்குனே தனியாக ஸ்பெஷலைஸ்டு மிஷின் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், வீட்டில் பண்ணுறதா இருந்தால். இதுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் வாட்டர் ப்ளஸ் ஒரு அரை மூடி எலுமிச்சை பழம். இதை வந்து 5 மினிட்ஸ் ஸ்டீமிங் பண்ணணும். ஸ்டீமிங் பண்ணிவிட்டு தொடச்சி பாருங்கள், ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக மாறி இருக்கும்னு. ரேஷஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அந்த ஃபேஷியல் பண்ண. அடுத்தது 6th வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ். இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல் நாள் இரவே பாதாம் ப்ளஸ் கசகசா ரெண்டுமே, பாதாம் பருப்பு ஒரு 4 இது, கசகசா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா ஃபேஸை வந்து அரைச்சிக்கோங்க, அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேஸில் இதை அப்ளை பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கீழேருந்து மேல் நோக்கி மசாஜ் கொடுங்க. பாதாமும் கசகசாவும் மாதிரி ஒரு கலரிங் ஏஜென்ட், அதாவது ஃபேஸை கலராக்குற ஒரு தன்மை வந்து வேறு எந்த பொருளுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அந்தளவுக்கு ஃபேஸை வந்து அப்படியே மைனூட்டாக நல்ல கலராக்கும். தென் லாஸ்ட் ஒன் மசாஜ் கொடுத்து எப்படியும் மசாஜ் வந்து 5லேருந்து 20 நிமிஷம் பண்ணுங்கள். மசாஜ் ஸ்டெப் எப்படி பண்ணலாங்கிறத நான் லைவ் கிளாஸ் நடத்துகிறேன் பாருங்கள். அடுத்து லாஸ்ட் ஒன்று பேக்குங்க, கடல மாவு ப்ளஸ் நாட்டு வாழைப்பழம். சரிங்களா, நாட்டு வாழைப்பழம் அது கிடைக்கலன்னா பப்பாளி, கடல மாவில் 2 ஸ்பூனு, பப்பாளி கொஞ்சோண்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இதை போட்டு பேக்காக நல்லா ஸ்மூத்தனிங் பேக்காக ரெடி பண்ணிக்கோங்க. இதை பேக் போடும்போது எப்போதும் கீழேருந்து மேல் நோக்கி தான் பேக் போடணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 10லேருந்து 20 நிமிஷம் காய விட்டு ஃபேனில் வீட்டில் தக்காளியோ வெள்ளரிக்காவோ எது இருந்தாலும் கண்ணுக்கு வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் இதுதாங்க நோட்ஸை நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த நோட்ஸ் படி தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்ஸில் சொல்லியிருந்த மாதிரியே ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். தென் ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணியிருக்கோம், அடுத்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம், அடுத்து ஸ்டோனரிங் பண்ணியிருக்கோம், அடுத்து ஜெல் போட்டிருக்கோம், மசாஜ் போட்டிருக்கோம், ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் ஒன் பேக் போட்டிருக்கோம். இந்த ஃபேஷியலை மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவு எஃபெக்டிவாக இருக்கும். நான் என் ஹஸ்பண்டுக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம், யாருக்கு வேணாலும் செய்யலாம். 18 வயசுக்கு மேலே, ஒரு 16 வயசுக்கு மேலே உள்ள சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே செஞ்சுடலாம். இது வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் கிடையாது, கெமிக்கல் கண்டென்ட்ஸ் எதுவுமே நம்ம கலக்க போகிறதில்ல. தென் எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அதை மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதோட ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் வந்து நல்லா கிடைக்கும். தென் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ஒரு ஸ்டெப்பாக பை ஸ்டெப்பாக செய்கிறதுக்கு. இதே நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு மேக்கப் போகிறீங்க, நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அதுக்கு மேக்கப் போட போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த இயற்கையான நேச்சர் ஃபேஷியலை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோனஸ் நல்லா கிடைக்கும். நாளைக்கு நீங்கள் போட போகிற மேக்கப் வந்து செம்ம க்ளோவாக நல்லா தங்கம் போல் உங்கள் ஃபேஸை மாற்றிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போடும்போது சொல்லவா வேணும் சொல்லுங்கள், எவ்வளோ சூப்பராக இருப்பீங்கன்னு மீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஃபேஷியலை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஐப்ரோஸ் நான் எடுத்த கிளாஸஸ், ஹேர் கட் கிளாஸ்லாம் இப்போதைக்கு ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா அது எல்லாமே லைவ் கிளாஸ் போகணும், அதை பார்த்தா தான் செய்ய முடியும். இதுவுமே லைவ் கிளாஸ் நடக்கும், கண்டிப்பாக லைவ் கிளாஸ் நடக்கும். தென் இந்த ஃபேஷியலை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், லேடிஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. தென் இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸு நல்லா க்ளோ இருக்கணும், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் வந்து. அண்ட் தென் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு டிப்ஸ் காத்துட்ருக்கு. சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கோட வகைகள் நிறையா இருக்குங்க, ஃபேஷியலோட வகைகள் நிறையா இருக்குங்க. ஃபேஷியல் வந்து மந்த்ஸுக்கு 2 டைம் போடலாம். அதாவது கெமிக்கல் கலக்காமல் ஃபேஷியல்ஸ் பார்லரில் கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயுமே கெமிக்கல் கண்டென்ட் இருக்குங்க, ஆனால் ரேஷியோ தான் கம்மியாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு எதை சூட் பண்ணி போடலாம், நம்ம ஸ்கின்னுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து போட்டோம்னாவே நம்ம நல்லா க்ளோனஸாக இருக்கலாம். இப்போ என் ஸ்கின்லலாம் பார்த்தோன்னா கலராக இருக்கும், கலராக இல்லைங்கிறது அடுத்த விஷயமா இருந்தாலும் எந்த பிளாக் ஹெட்ஸோ பிம்பிள்ஸோ எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிடுவோம். ஏன்னா நான் அடிக்கடி ஃபேஷியலும் போட்டுகிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. தென் உங்கள் ஃபேஸை ஸ்கின் கேர் நீங்கள் ரொட்டீனாக ட்ரை பண்ணிங்கனாவே உங்கள் ஸ்கின் என்றைக்குமே நார்மலாக இருக்கும். அதே மாதிரி பிம்பிள் வந்தவங்க ஸ்கின்னில் வந்து கையை வச்சுட்டு
அந்த பிம்பிளை வந்து நோண்டி அப்படியே ஏதாவது அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுறதோ, மற்றபடி ஏதாவது அந்த இரிட்டேஷன் இருக்க டைமில் ரொம்ப ஸ்கின்ல கை வச்சுட்டே இருக்குதோ, ஒரே நாள் யூஸ் பண்ணுற கர்ச்சிப்ஸை மறுநாள் ரொட்டீனாக யூஸ் பண்ணுறதோ வச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போ நேற்றுக்கு நீங்கள் ஒரு இடத்துல பிம்பிள் இருந்திருக்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக இது பண்ணியிருப்பீங்க, தென் கர்ச்சிப் வச்சு டிப் பண்ணியிருப்பீங்க. தென் அந்த கர்ச்சிப்பை வந்து மறுநாள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. வாஷ் பண்ணாமல் மறுநாள் அகைன் அனதர் டேவும் அதே கர்ச்சிப்பால் நீங்கள் போயிட்டு ஃபேஸை டச் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே இருந்த இரிட்டேஷன் இங்கே மாறலாம், இங்கே வரலாம். தென் அகைன் பக்கத்து இடத்துல வந்து பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். பிம்பிள் அதாவது ஒரு வைரஸ் ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது இல்லையா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கின்ல வந்து வெறும் ப்ளைன் வாட்டர் வச்சே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ஃபேஷியல் போட்டதுக்கப்புறமும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, ஒரு நாளைக்கு ரொட்டீனாக 3 டைம் 4 டைம் வந்து ப்ளைன் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கின் ட்ரைனஸ் ஆகக்கூடாது. எப்போவுமே ஸ்கின்ல ஈரத்தன்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும். தென் அடிக்கடி கண்ட க்ரீம்ஸ் எல்லாம் போடாதீங்க. வெயிலில் ரொம்ப இது பண்ணாதீங்க. வெயிலில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கடல மாவு, கொஞ்சோண்டு தயிர், ஆமாம் ஞாபகம் வந்துருச்சு, ஒரு நல்ல பழக்கிற டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன். தென் வீடியோ எண்ட் ஆக போகுது. தென் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுந்து கொய்யா இலையாக எடுத்துக்கோங்க. நல்லா வேற எப்படி நல்லா காஞ்சு போன இலையாக வேணாம், கொஞ்சம் கொழுந்து இலையா, ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி இலையா ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. அதோட தயிர் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோ இருக்கும். கிரைண்ட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி 25 மினிட்ஸ் கழித்து நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணி எடுங்க. உங்கள் ஃபேஸ் எவ்வளோ கலர் ஆகுதுன்னு பாருங்கள். டெய்லி பியூட்டி டிப்ஸ் காத்துட்ருக்கேன். நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களோட கொஷின்ஸை வந்து கமெண்டில் கேளுங்க. உங்களுக்காண்டியே நான் டெய்லி லைவ் போடுறேன். உங்களுக்காண்டி உள்ள பியூட்டி டிப்ஸ் சம்மந்தமாக எந்த கேள்வி இருந்தாலும் நான் அதுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். சரிங்களா நண்பர்களே? தென் நாளைக்கு உள்ள லைவ் கிளாஸ் மார்னிங் ஒரு 12:30க்கு வரும். தென் ஈவினிங் 6:30 to 7:30, நைட்டு 8:30 to 9:30 லைவாக மறக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம லைவ் கிளாஸ்க்கு வாங்க. தென் நம்ம பார்லர் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் 30th அன்னைக்கு நடக்குது. கண்டிப்பாக கலந்துக்கங்க. ஃப்ரீ கிளாஸ் தாங்க, இந்த ஃபீஸும் கிடையாது. வித் டெமான்ஸ்ட்ரேஷன் வித் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க, நம்ம பார்லர் கிளாஸஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கோம். பியூட்டிஷியன் கிளாஸில் வந்து ஹேர் கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். வீட்டில் இருந்தே எப்படி ஃபேஷியல் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். அலர்ஜி ஸ்கின் உள்ளவங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். தென் ஹேர் கட்டோட வகைகள் பார்த்துருக்கோம். ஐப்ரோ எப்படி எடுக்கிறதுன்னு ஈவினிங் பார்த்துருக்கோம். எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனிவே குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். இனிய இரவு வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.